மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் பெத்லகேம் பாலகனாம் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தெபோராள் பாராக்கை பார்த்து, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார் என்றார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலகத்தில் மனிதன் கண்டுபிடிக்கிற மனிதன் பழகுகிற அனைத்துமே பழமையாய் போகின்ற காரியம்தான். எல்லாமே சுவிசேஷத்தை தவிர புதிய சுவிசேஷம் உருவாக்கி இன்றைக்கு 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த சுவிசேஷம் இன்னும் பழமையாகாமல் ஆண்டுதோறும் நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி புதுமையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதற்கான நேரத்தையும் காலத்தையும் அவர்களுக்கு வகுத்து கொடுக்கிறவராக இருக்கிறார். தெபோராளை பார்த்து, நீ பாராக்கை உன் கையிலே கொடு, சிசராவை உன் கையிலே கொடுக்கின்ற நாள் இதுவே என்று. கர்த்தருக்கு விரோதமாக, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு சக்தியையும், எந்த ஒரு ஆற்றலையும், எந்த ஒரு செயலையும் ஒடுக்கி போடுகிற, நொறுக்கி போடுகிற ஒரே ஆற்றல் கடவுளுடைய வார்த்தைக்கு உண்டு என்பதை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறோம். ஆதியிலே இருந்த வார்த்தை கடவுளுக்கு முன்பாக நீங்கள் இன்றைக்கு பாராக்கின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகின்ற நாள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகின்ற அந்த காரியத்தை நாம் உற்று நோக்கும்போது, கடவுள் எப்பொழுதும் என் பக்கத்தில் இருக்கிறார், அருகில் இருக்கிறார். அந்த உண்மையை நீங்களும் நானும் மறவாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால், கடவுள் நமக்கு எதிரான தீய சக்திகளை, நமக்கு எதிரான ஒடுக்குதல்களை, நமக்கு எதிரான விரோதங்களை, நமக்கு எதிராக பிறரால் தூண்டிவிடப்படுகிற தீய ஆற்றல்களை, சக்திகளை அவர் நொறுக்கி போடுகிற நாளாக இது இருக்கிறது. இன்றைக்கு இருளின் அந்தகாரத்தின் பிடியிலே இருந்த மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு வெளிச்சமாக இருளை அகற்றி வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு நிகழ்வு. இன்றைக்கு நாமும் கூட பலரது கரங்களில் அகப்பட்டு அடிமையாக சிக்கி தவிக்கிற நாள். இந்த நாளை கடவுள் என்ன செய்கிறார்? இந்த 2025 நிறைவு நாட்களில் நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நம்முடைய கையிலே கொடுக்கின்ற நாளாக இந்த கிறிஸ்மஸ் நாள் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் முதல் நாளையும் கொண்டாடி 2வது நாளிலே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இறைமகன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, நம்முடைய வாழ்க்கையில் தீய சக்திகளாக எழும்பி நிற்கிற எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே நீயும் நானும் பூரண வாழ்க்கை வாழ வேண்டும், அவரை போல மரிக்க வேண்டும், அவரை போல பாடுகளை அனுபவிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8-15ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அவர் நமது பாவங்களுக்காக தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் பாவிகளை மன்னித்து நம்முடைய தேவனுடைய பிள்ளையாக அவர் மாற்றுகிறார். இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கடவுளை நோக்கி பார்ப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உம்முடைய பிறப்பின் 2ஆம் நாளிலே உம்முடைய மகிழ்ச்சியினுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு வாழ்நாளெல்லாம் உமக்கு சாட்சியாய் வாழ நீர் எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.